என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான். அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாமல் போக முடியும்? இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. இல்லை, ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான். எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார். ஸோ அதனால் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன் நான். போனால் போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாருங்க. அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாமல் போக முடியும்? கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினச்சி தான் என்ன இங்கே கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கணும்னு காமிக்கணும்ல. அப்போ நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதா கமல் சார் பொசிஷனில் இருந்தார். ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும்போது நான் இங்கே திரும்பி இருந்துச்சு. ஆனால் அவர் குரலுக்கு ஒரு ஏன்னா அப்புறம் பேக்ல இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ, நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். சாரோட ஐபேட்ல ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெவலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஒரு கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச்.